இப்பொழுது லலிதா சகஸ்ரநாமத்தில் நவசம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா அப்படின்ற 19வது திருநாமத்தையும், தாராகாந்தி திரஸ்காரி நாசா பரணபாசுரா அப்படின்ற 20வது திருநாமத்துடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நவ என்றால் எண்ணிக்கையில் 9 என்ற ஒரு அர்த்தம் இருந்தாலும், நவக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் புதியது அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாளுடைய நாசிகையை எதனுடன் வாக்தேவதையில் உவமைப்படுத்துகிறாள் அப்படின்றத இதை பார்க்குறோம். புதுசாக ஒரு செம்பகப்பூ பூக்கிறது, அந்த பூ போல அம்பாளுடைய நாசிகை இருக்கிறதாம். அதை தான் இந்த நாமாவளியில் சொல்கிறார், நவசம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா. அடுத்த நாமம் தாராகாந்தி திரஸ்காரி நாசா பரணபாசுரா. அதாவது அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை நம்ம பார்த்தாலே அதை சந்திரனுக்கு ஒப்பிடுறாள். அதுக்கு அடுத்தது அந்த மூக்குத்தி அழகை இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா புதுசாக பூத்த செம்பகப்பூன்னு சொல்லிட்டோம் நாசிகையை. அந்த நாசிகையில் இருக்கிற மூக்குத்தி முத்தாலையும் மாணிக்கத்தாலையும் ஆனதாம். அந்த மூக்குத்தி மாணிக்கத்தில் முத்தால ஆனது அது எப்படி ஜொலிக்கிறதுனா, நட்சத்திரங்களுக்கு மேலே ஒரு ஒளி இருக்குன்னா அது இந்த ஒளி தான் அப்படின்னு சொல்கிறான். சாதாரணமாக மேகத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறது, அதற்கும் நம் பூமிக்கும் எவ்வளவோ இடைவேளி இருந்தாலும் இந்த நட்சத்திரம் எப்படி ஜொலிக்கிறது அப்படின்னு நம்ம இரு கண்களால் பார்த்தாலே தெரியும். இந்த நட்சத்திரத்துக்கு மேலே ஒரு ஜொலிப்பு உண்டா, இல்லை அந்த நட்சத்திரத்துக்கு மேலே ஒரு ஒளி உண்டா அப்படின்னால் அது எங்கே இருக்குன்னு தேடினாலாம் வாக்தேவதைகள். அது சாக்ஷாத் அம்பாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாசிகைகள், அந்த மாணிக்கமும் முத்தும் இருக்கிறதே, அதனுடைய ஒளியை கம்பேர் பண்ணும்போது இந்த நட்சத்திர ஒளியெலாம் ஒன்றுமே இல்லை. என்றால் அப்படி ஒரு பிரபாவமான ஒளி அந்த முத்தின் மாணிக்கத்திலும் இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தை இந்த நாமாவளியில் பார்க்குறோம். நவசம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசா பரணபாசுரா. அம்பாளுடைய திருமுகத்தில் செம்பகப்பூக்கு உவமையாக நாசிகையும் அதில் மாணிக்கமும் முத்தாலான மூக்குத்தி அம்பாள் அணிந்து இருக்கிறாள் அப்படின்றதை சிந்திப்போம், நாமாவளியை சொல்வோம்.